என்னப்பா ஆரம்பமா? ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் ஒரு பேனல் ஷீட்டு பத்தி வீடியோ போட்டிருந்தோம். அதாவது கோழி பண்ணைக்கு வந்து பேனல் ஷீட்டு வாங்கி அடிச்சோம். அதுக்கு என்ன காஸ்ட் ஆச்சு, அதுக்கு எவ்வளோ செலவாச்சு எல்லாமே அந்த வீடியோல சொல்லியிருந்தோம். பேனல் ஷீட் செம சூப்பரா இருக்குன்னு நான் தான் சொன்னேன். ஆனா, இன்னைக்கு பேனல் ஷீட்டோட நிலைமைய பாருங்க. கீழ தூக்கி மொத்தமா விழுந்துட்டு அதாவது நம்ம எப்படி பேனல் ஷீட் வச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா, கூரைக்கு மேல கம்பு கட்டி, அந்த கம்புக்கு மேல இந்த மாரி பேனல் ஷீட்டு போட்டு அடிச்சிருந்தோம். சரியான காத்து. காத்துல வந்து அந்த கூரைக்கு மேல கட்டின கம்பு சாரம் இருக்கு இல்லையா? கூரைக்கு மேல கட்டின அந்த கம்பு சாரம். அதுக்கு மேல தான் பேனல் ஷீட் இருக்கு. அந்த கம்பு சாரமே மொத்தமா கீழ வந்து விழுந்துட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஆணியெல்லாம் புடுங்கிட்டு வந்துட்டு. சரி, பேனல் ஷீட் மேல தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. நான் பேனல் ஷீட்ட குறை சொல்ல மாட்டேன். என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூரையையும், அதுக்கு மேல இருக்கிற சாரம் இருக்கு இல்லையா? அத வந்து கம்பி போட்டு கெட்டாம உட்டுட்டாங்க. அடிச்ச விளைவுல பார்த்தீங்கன்னா, கூரைக்கு மேல இருந்து அப்படியே தனியா கீழ வந்து விழுந்துட்டு. இது பேனல் ஷீட் 1, 2ம் கிழிஞ்சு போச்சு. சரி இது என்ன சொல்யூஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சாரத்தெல்லாம் வந்து மேல மறுபடியும் எடுத்து வச்சு கட்டி, கம்பி போட்டு எல்லாம் முறுக்கிட்டு, நல்ல தாராளமா கயிறு இவ்வளோ தேவையில்ல. இருந்தாலும் தாராளமா கயிற போட்டு, பேனல் ஷீட்ட ஃபுல்லாத்தையும் உங்களுக்கு இந்த மாரி கட்டி வச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பிரச்சனையாச்சுன்னா, அந்த கீழ விழுந்த டைம்ல இந்த மாரி உங்களுக்கு கட்டு நெறைய இடங்கள்ல பேனல் ஷீட் கட் ஆயிட்டு, ஸோ அதனால மீஷோல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு ஃப்ளக்ஸ் டேப் ஒண்ணு வாங்கியிருந்தேன். இது வாட்டர் ப்ரூஃப் டேப்பு. இந்த ஃப்ளக்ஸ் டேப் வந்து 4 பீஸ் எனக்கு 400 சில்ற ரூ. 450 கிட்ட வந்துச்சு. இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? இப்போ சின்டாக்ஸ்ல திடீர்னு கீறிட்டு அதில ஒட்டலாம். ஆஸ்பெட்டாஸ் மேல ஒட்டிக்கலாம். ரேட் ரொம்ப கம்மி தான். இத நீங்க யூஸ் பண்ணீங்க அப்டின்னா, ஆஸ்பெட்டாஸ் ஒழுகுனா கூட லைட்டா கீறி இருக்குன்னா கூட நீங்க அதுக்கு மேல இப்டி ஒட்டிக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நல்லா சூப்பரா ஸ்ட்ராங்கா நிக்கிது. சரி நம்ம வந்து ஆணி அடிச்ச இடத்துலலாம் அந்த மாரி வெட்டு இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையுமே இந்த மாரி டேப் போட்டு ஒட்டிட்டோம். இதுக்கப்புறம் தண்ணிலாம் ஊத்தி பார்த்தோம். ஒண்ணும் ஒழுகல. இந்த ஃப்ளக்ஸ் டேப்பும் ஒரு வந்து இ இந்த தண்ணிக்கு விழல. மழை வந்தா தான் தெரியும் என்ன இதுல இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு முக்கியமான பெரிய தப்பு நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த போன வீடியோல சொல்லியிருப்பேன். துண்ட தோள்ல போட்ட மாரி தான் ஷீட் அடிச்சோம்னு சொல்லிட்டு, அதுதான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையாயி போச்சு. ஆனா ஷீட் எப்படி அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கூரை மேய்றாங்கல்ல, அதாவது இடதுலருந்து வலது. அந்த மாரி நீட்டு வாக்குல நீங்க ஷீட்ட போடுங்க. நான் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த பக்கத்துலருந்து இந்த பக்கம் வரைக்கும் நம்ம துண்ட எப்படி தோள்ல போடுறோமோ, அது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த மாரி போட்டுருக்கேன். இதனால காத்து ஈஸியா உள்ள போயி ஷீட்டு டப டப டபன்னு அடிக்க ஆரம்பிச்சுட்டு, இதே நீங்க வந்துட்டு கூரை மேயிற மாரி வச்சுட்டு, காத்து உள்ள போகாத மாரி அந்த ஷெட்டோடைய 2 பக்கமும் மடிச்சு அந்த ஷீட்ட ஆணி அடிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஷீட்டு தூக்காது. அது மாரி முக்கியமா நான் சொல்றேன், ஷீட்டு மேல ஒரு புள்ளி பிரச்சனை கூட கிடையாது. ஷீட்டு சூப்பரா இருக்கு. இவ்வளோ ஹைட்ல இருந்து கீழ விழுந்திருக்கு. ஒரு ஷீட்டு கூட விழுந்ததுனால டேமேஜ் ஆவல. கீழ மரம் இருந்துச்சு. அது மேல போய் விழுந்ததுனால எந்த இடத்துலலாம் மரம் குத்துச்சோ, அந்த இடத்துல மட்டும் தான் ஷீட்டு டேமேஜ் ஆச்சு. இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மறுபடியும் அவங்கள்ட்ட சொன்னேன் இந்த மாரி ஆயிடுச்சு அப்டின்னோனே, அவங்களே வந்து திருப்பி எனக்கு ஒர்க் பண்ணி குடுத்துட்டாங்க. மேல ஏத்தி வச்சு கம்பிலாம் போட்டு கட்டி குடுத்துட்டாங்க. அப்புறம் நம்ம என் ஃப்ரெண்ட் மூசான்னு ஒரு பையன் இருக்கான். அவன மட்டும் கூப்ட்டு நமக்கு ரோப் போடணும்னு சொன்னோம். சூப்பரா வந்து ரோப் போட்டு குடுத்துட்டாப்ல ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் இந்த கிழிஞ்ச இடத்துல எல்லாத்தையும் நம்ம இந்த மாரி ஃப்ளக்ஸ் டேப் போட்டு ஒட்டிட்டோம். இது ஒரு பாடம். சரி நான் வந்து செலவு பண்ணி இந்த பாடத்த கத்துக்கிட்டேன். நீங்க தயவுசெய்து வியூவர்ஸ் நீங்க பார்க்குறீங்க அப்டின்னா, பேனல் ஷீட் வாங்குறது அவங்க சொன்ன ரேட்டு தான். கீழ ரூ. 200 வரைக்கும் தான் வரும். இதுதான் சைஸ்ன்னு சொல்லிருவாங்க. ஆனா, உங்க சைட்ல உங்களுடைய சைட்ல இருக்கிற அந்த கூரை ஷெட் போடுறவங்கள்ட்ட, இது போட்டிருக்கீங்களான்னு முன்னனுபவம் கேட்டுக்கங்க. அது மாரி நீங்களும் பல வீடியோஸ் பார்த்துட்டு, இப்படி போட்டா தான் சரியா இருக்கும் அப்படின்ற மாரி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியோட அவங்கள்ட்ட கேளுங்க. கேட்டீங்கன்னா அவங்க போட்டு தந்துருவாங்க. அவங்கள நீங்க போட சொன்னீங்கன்னா, அவங்களுக்கு எது கரெக்ட்டா இருக்கோ அந்த மாரி தான் போடுவாங்க. இதுல நான் லேபரையும் குறை சொல்ல முடியாது, காத்தையும் குறை சொல்ல முடியாது, பேனல் ஷீட்ட கண்டிப்பா குறை சொல்லவே முடியாது. மொத்தத்துல என்னன்னா, ஷெட்ல இருந்து பேனல் ஷீட் கீழ விழுந்துட்டு, நம்ம எடுத்து திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த மாரி சைட்ல இருந்து காத்து நம்ம இந்த ஷெட் வந்து கிழக்கு மேற்கா தான் போட்டிருப்போம். கிழக்கு மேற்கா தான் காத்து ஜாஸ்தியா இருக்கும். அதனால இந்த மாரி தூக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க கூரைக்கு மேல அடிக்கச்சுல நல்லா 2, 3 கம்பி எக்ஸ்ட்ரா போட்டு கட்டிருங்க 1. அவங்க ஷீட் தூக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அவங்க சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா, பேனல் ஷீட் இருக்கிற ஊர்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான அந்த பேனல் ஷீட்ல எக்ஸ்பீரியன்ஸான நெறைய லேபர்ஸ் இருக்காங்க. நம்ம ஊருக்கு இது புதுசு.
அதனால கயிறு போட வேண்டாம், பறக்காது அப்படின்னு அவங்க சொன்னாலும், சரி சரின்னு கேட்டுட்டு நீங்களா சொந்த காசு செலவு பண்ணி கயிறு போட்டு வச்சுக்கங்க. அது வந்து அடிஷனல் சப்போர்ட் தான். எனக்கு இது வந்து ஒரு 1 ரோல் கிட்ட செலவாச்சு. 1 1/2 ரோல் கிட்ட செலவாச்சு. கிட்டத்தட்ட ஒரு ரூ. 1000 கயிறாச்சு. இத நான் ஒழுங்கா போட்டிருந்தேன்னா, 4 ஷீட் கிழியாமையாவது இருந்திருக்கும். அதனால யார் என்ன சொன்னாலும் சரிதான். பேனல் ஷீட் வந்து நம்ம ஊர்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுற வரைக்கும், நீங்க வந்து இந்த மாரி பேனல் ஷீட்டுக்கு மேல கயிறு போட்டுக்கங்க. இல்ல உங்க டெக்னீஷியன் சூப்பரா நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆளா இருந்ததுன்னா, அவர நம்பி தைரியமா நீங்க கயிறு போட வேண்டிய அவசியம் இல்ல. இப்போதைக்கு என்னுடைய மனநிலை பெசாட்டி தார்ப்பாயே போட்டுருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆனா மழை வந்ததுக்கப்புறம் இது சூப்பரா நின்னுச்சுன்னா, அந்த மைண்ட் செட் மாறிரும். பேனல் ஷீட் ரொம்ப சூப்பர்ன்னே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்.